நமः. ஓம் பிரம்மணே நமः. ஓம் பிரம்மணே நமः. ஓம் பிரம்மணே நமः. ஓம் பிரம்மணே நமः. அவர்கள் தவத்தினால் பிரம்மனும் தோன்றி வரமருள முன்வந்தார். அவர்கள் வினோதமான வரத்தை கேட்டார்கள். அதுவரை அசுரர்களின் கோட்டைகள் நிலங்களில் நிலையாய் இருந்தன. அதனால் போர் என்றால் சிக்கலானது. இம்முறை ஆகாயத்தில், அதுவும் நகரும்படி கோட்டை வேண்டும், அதுவும் பல வரங்களோடு வேண்டுமென கேட்டார்கள். பிரம்மனும் தலையசைத்தான். பிரம்மதேவா, நினைத்த இடமெங்கும் செல்லும்படியாக ஆகாய மார்க்கத்தில் பறக்கத்தக்க 3 கோட்டைகள் வேண்டும். ஆம் பிரம்மதேவா, நாங்கள் மூவர் ஒன்று சேர்ந்து இருக்கும் போது மட்டுமே ஒரே கணையால் தான் எங்கள் மூவருக்கும் முடிவு வேண்டும். ஆம் பிரம்மதேவா, வேறு எதனாலும் அழிவே வரக்கூடாது. இந்த 3 கோட்டைகளும் 1000 வருடத்திற்கு ஒரு முறைதான் ஒரு புள்ளியில் கொஞ்ச நேரம் சந்திக்க வேண்டும். அப்போது ஒரு கணையால் மட்டுமே அவர்களை அழிக்க முடியும். அந்த நொடி கடந்துவிட்டால் யாராலும் இவர்களை அழிக்க முடியாது. அப்படி தங்கம், வெள்ளி, இரும்பிலான 3 பறக்கும் கோட்டைகள் அவர்களுக்கு கிடைத்தன. மூவரும் பறக்கும் கோட்டைகளில் ஆளுக்கு ஒரு பக்கம் சென்று அகதலம் செய்தனர். எல்லா உலகமும் அண்டமும் அவர்களின் வெற்றிக்கான இடமாயிற்று. அவர்கள் இந்திராதி தேவர்களை துன்புறுத்தினார்கள். தேவலோகத்தை மட்டுமல்லாது லோகத்தையும் கைப்பற்றி ஆளத் தொடங்கினார்கள். அந்த பறக்கும் கோட்டையில் இருந்து அண்டசராசரத்தின் எல்லா உலகங்களையும் கைப்பற்றி ஆட்சி செய்து எல்லோரையும் இம்சித்தார்கள். அதே நேரம் பிரம்ம வழிபாடும் சிவ வழிபாடும் மிக சரியாக செய்தார்கள். சிவலிங்க வழிபாடு எப்போதும் நடந்தது. இவர்கள் தேவர்களின் கடமைகளை செய்யவிடாமல் அடிமையாக்கி பிரபஞ்சத்தை ஆட்டுவித்ததால் நடுங்கிய தேவர்கள் விஷ்ணுவிடம் சரணடைந்தனர். அவர்களை அழிக்க வல்லவர் சிவன் ஒருவரே ஆவார். ஆனால் தன் பக்தர்களை அவர் அழிக்க தயங்குவார். அவர்களை அழிக்க வேண்டுமானால் முதலில் சிவ வழிபாட்டை அவர்கள் கைவிட வேண்டும். ஆதிபுத்தர் என்னும் தன் அம்சத்தை நாரத முனியுடன் அவர்கள் கோட்டைக்கு அனுப்பி வைத்தார் விஷ்ணு பகவான். அரசே, எல்லா உலகையும் எல்லா அண்டத்தையும் ஆளும் நீங்கள் இன்னும் சிவனை நினைப்பது ஏன்? அவரே சக்தியற்று போய்விட்டார். அப்படி சக்தி இருந்தால் உங்கள் முன் வந்திருப்பார் அல்லவா? அவரே உங்களை கண்டு நடுங்கும் போது நீங்கள் ஏன் அவரை இன்னும் வணங்க வேண்டும்? அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி அவர்களும் சிவனை மறந்துவிட்டனர். ஆணவம் அவர்களை ஆளத் தொடங்கிற்று. அந்த மூவரும் சிவ வழிபாட்டை மறந்தனர். சிவலிங்கத்தை கைவிட்டனர். விருப்பப்படி தாங்களே கடவுள் என சொல்லிக் கொண்டனர். பிரம்மனையும் மறந்தனர். இப்படி அவர்கள் தன்னை மறந்து அகங்காரியாக ஆடும் பொழுது சிவன் அவர்களை அழிக்க திருவுளம் கொண்டார். இனி இந்த உலகுக்கு நீங்களே மும்மூர்த்திகள். அதனால் மூவரும் ஒன்றாய் வாருங்கள். உங்களை அழிக்க யாருமே இல்லை. அகங்காரமிக்க மூவரும் சாபம் மறந்து ஒன்றாய் கூட விரும்பினர். அப்படி கூடினாலும் அழிவில்லை என நம்பினார்கள். மூவரும் கூடும் நேரம் அவர்களை அழிக்க சிவன் திருவுளம் கொண்டார். ஆனாலும் அவர் ஒரு திருவிளையாடல் நடத்த விரும்பினார். அதனால் எல்லா தேவர்களும் அவரவர் சக்தியினை தர வேண்டும். அவர்களும் சிவனே தங்கள் உதவினை கோருகிறார் என மெல்லிய அகந்தை கொண்டார்கள். விஸ்வகர்மா ரதம் ஒன்றை தயாரித்தார். மேருமலை வில்லாகவும் வாசுகி என்ற பாம்பு நானாகவும் அமர்ந்தது. 4 வேதங்கள் 4 குதிரைகளாக வந்தது. அதன் சாரதியாக பிரம்மனே அமர்ந்தார். ஓம் எனும் மந்திரம் பிரம்மனின் சாட்டையாயிற்று. சூரிய சந்திரர்கள் சக்கரமானார்கள். 8 தட்டுடன் அந்த தேர் வைதீக தேர் என உருவானது. விஷ்ணுவை சக்திமிக்க ஒரே அம்பாக்கி பிரம்மா சாரதியாக இயக்க திரிபுரங்களை எதிர்க்க புறப்பட்டார் சிவபெருமான். சிவன் ஏறிய பின்னும் தேர் நகரவில்லை. காரணம், தேரின் அச்சு யமனும் அக்னியுமாக இருந்தார்கள். அவர்கள் இல்லாமல் சிவன் வெல்ல முடியாது. விநாயகர் இதனை கவனித்து தேர் அச்சுக்கு வேறு ஏற்பாடுகளை செய்து இருவரையும் அந்த கணையில் அமர வைத்தார். போர் தொடங்கும் நேரம் எல்லா தேவர்களுக்கும் அகம்பாவம் வந்தது. தாங்கள் தங்கள் சக்தியினை கொடுத்தால்தானே இந்த யுத்தம் சாத்தியம் என கர்வம் கொண்டார்கள். சிவன் வெல்ல புன்னகைத்தார். தேர் பறக்க தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் வீழ தொடங்கிற்று.
தேவர்கள் அதிர்ந்த நேரம் திருமால் வந்து தங்கிக் கொண்டார். இப்போது அவருக்கும் வெள்ளிய கர்வம் வந்தது. தாங்கள் இல்லாவிட்டால் சிவனின் இந்த யுத்தம் இல்லை என தேவர்கள் இருமாந்திருக்க, பிரம்மனும் திருமாலும் மெல்லிய கர்வம் கொண்டிருக்க, அப்பக்கம் தங்களுக்கு அழிவே இல்லை என்று 3 அசுரர்களும் கொக்கரித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோரின் அகங்காரத்தையும் கண்ட சிவன் மெல்ல புன்னகைத்தார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. விஷ்ணு அம்பாக இருந்து அந்த வில்லை சிவன் நாணேற்றிய நிலையில் அந்த பானத்தை செலுத்தாமல் புன்னகைக்க மட்டுமே செய்தார். அந்த புன்னகையிலே முப்புறம் என்னும் அந்த 3 கோட்டையும் எரிந்து சாம்பலாயின. அந்நேரம் அகந்தை அழிந்த மூவரும் சிவனை நினைத்து கதறினார்கள். 3 அசுரர்களும் சிவன் காலடியில் விழுந்தனர். பழைய சிவபக்தி அவர்களுக்கு வந்தது. தங்கள் உதவியினை பெறாமலே ஒரு புன்னகையிலே சிவன் முப்புறத்தை எரித்து அசுரர்களை அழித்ததை கண்ட தேவர்கள் சிவனின் ஆற்றல் அறிந்து அகந்தையினை அகற்றி பணிந்தார்கள். எல்லோரின் அகந்தையும் அங்கே அழிந்து போனது. புன்னகையால் புறமெரித்த பரமனே, புன்னகையால் புறமெரித்த பரமனே, புண்ணிய திருவதிகை வீரட்டேஸ்வரா, 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 புன்னகையால் புறமெரித்த பரமனே. பன்னகாபரண பன்னகாபரண பரமேஸ்வர, பன்னகாபரண பரமேஸ்வர, பன்னகாபரண பரமேஸ்வர, பன்னகாபரண பரமேஸ்வர, விண்ணவர் வாழ்த்திடும் திரிபுராந்தகா, பன்னகாபரண பரமேஸ்வர, விண்ணவர் வாழ்த்திடும் திரிபுராந்தகா, பன்னகாபரண பரமேஸ்வர, விண்ணவர் வாழ்த்திடும் திரிபுராந்தகா, புன்னகையால் புறமெரித்த பரமனே, புண்ணிய திருவதிகை வீரட்டேஸ்வரா, புன்னகையால் புறமெரித்த பரமனே. அன்னை திரிபுர சுந்தரியே அன்புடன் தூதிக்க, அன்னை திரிபுர சுந்தரியே அன்புடன் தூதிக்க, தன்னை மறந்து வானவர் மானிட பஜிக்க, அன்னை திரிபுர சுந்தரி அன்புடன் தூதிக்க, தன்னை மறந்து வானவர் மானிட பஜிக்க, அன்னை திரிபுர சுந்தரி அன்புடன் தூதிக்க, தன்னை மறந்து வானவர் மானிட பஜிக்க,